சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th அக்கௌண்டன்சிக்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. போய் ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப், தமிழ் பிடிஎஃப் அந்த பப்ளிக் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆலில் செட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். இப்போ 21 மார்க் இருக்கா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு 2-3 நாள் ஸோ இன்னொரு இன்டர்வியூ வரும். அந்த இன்டர்வியூ ஆன்சர்ஸ் நான் கையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்க. அப்புறம் 5, 6, 7, 8 பாருங்கள். ஸோ அக்கௌண்டன்சி வேறு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்பா. ஸோ நான் டக்குன்னு வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணணும் ப்ரோ, பொறுமையாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நான் பொறுமையாக ஒரு பேஜே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நான் 10 செகண்ட் வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 2 செகண்ட் வைக்கிறேன். அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு கூட பொறுமையாக பாருங்கள் அந்த கொஸ்டின்ஸை. ஓகேவா? 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 2 மார்க் பாருங்கள். அடுத்து 2 மார்க் தான். டிஃபைன் புக் கீப்பிங், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிட்டி கேஸ் புக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ ரொம்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 3மே இம்பார்ட்டன்ட், ஈஸி கூட. அப்புறம் சிங்கிள் காலம் வித் கேஸ் புக்கு. அப்புறம் ஜேர்னலிசம் த ஃபாலோயிங், அது ரொம்ப ஈஸி. 1, 2, 3, 4, 5 ஆச்சு. இங்கே இன்னும் 2 எழுதுனா போதும் உங்களுக்கு. 2ல் 30 கம்பல்சரி எழுதாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ 6 ஆச்சு, இன்னும் 1 தான். ஸோ 6 ஆச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் 2 மார்க்கு. அடுத்து 3 மார்க் பாருங்கள். 31. வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட். வாட் ஆர் த காஸ்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். இந்த 3 ஈஸி தான். அப்போ 36 ஜேர்னல் என்ட்ரிஸ். 4 ஆச்சு. ஸோ 40 உங்களுக்கு கம்பல்சரிப்பா. ஸோ 40 பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. 40 5வது கொஸ்டின் உங்களுக்கு. தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தயங்காமல் கேளுங்க. கடைசியாக 5 மார்க் பாருங்கள். 5 மார்க்கில் 41A பாருங்கள். அப்படியே பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கப்பா. நான் அடுத்து இது போகிறேன். ஓகேங்களா? அடுத்து B பாருங்கள். அடுத்து அப்படியே பாஸ் பண்ணி கூட பாருங்கள். அடுத்து 42ல் AB பாருங்கள். 2மே இருக்குது. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். அடுத்து 43 பாருங்கள். 43A பார்த்துட்டிங்களா? பாஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக பாருங்கள். 43B பாருங்கள். அடுத்து 44 பாருங்கள். 44A. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டாக கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பான்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து B பாருங்கள். அடுத்து 45A B பார்த்துட்டிங்களா? அடுத்து B பாருங்கள். அடுத்து 46A பாருங்கள். அடுத்து B. அடுத்து 47A. அப்புறம் B. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்துடலாம். வந்தாச்சு. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிளில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா யாருக்கு எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா குழப்பமாக இருக்குது. இன்னும் அத்தனை பேர் பண்ணால் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாதிரி வைக்கிறாங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் டைம் டேபிளில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.